ஏங்க எந்த கட்சி தலைவனாச்சு இந்த வார்த்தையை சொல்லுவானா? எந்த வார்த்தைய? நீ முழுமையான விடுதலை சிறுத்தையாக வேண்டுமானால் ஒவ்வொரு விடுதலை சிறுத்தையின் மீதும் குறைந்தது 10 வழக்குகள் பதிவாக வேண்டும். போலீஸ் கேஸ் போட்டா சில பேர் பேக் அடிச்சுவாங்க, ஓடிடுவாங்க. அப்ப நீ உண்மையான விடுதலை சிறுத்தையா இருந்தா கேஸ் போட்டா போடட்டும், பயப்படாத. என்ன கேஸ் போட்டுருவான்? 147 அன்லாஃபுல் அசம்பிளி, எல்லார் மேலேயும் அதான் போடுவாங்க. அப்புறம் எங்கேயாவது கல் எடுத்து அடிச்சுட்டா 307 போடுவாங்க. அப்புறம் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆக்ட் போடுவாங்க, கண்ணாடி உடைச்சிட்டா. பேருந்து மேல கண்ணாடி பட்டா 307 கூட போடுவாங்க. போடட்டும், கேஸை எதிர்கொள்வோம், நீதிமன்றம் போவோம், வழக்குகளை சந்திப்போம். என் மேல பஸ் உடச்சிட்டான், கண்ணாடி கல்லோட்டு எரிஞ்சு கண்ணாடி உடச்சிட்டான், பொது சொத்தை சேதப்படுத்திட்டான் அப்படின்னா இந்த கேஸ் அந்த கேஸ் சொல்லுவார் பத்தியா? ஏன்னா அந்த வேலை பண்ணிட்டு இருக்காங்க. பொது சொத்தை சேதப்படுத்துவது, பஸ் கண்ணாடி உடைப்பது, இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் அதை சொல்றாரு. எப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை உருவாக்குறாரு பாருங்க. ஒரு ரவுடி கும்பலை, பொறுக்கி கும்பலை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அந்த பொறுக்கி கும்பலுடைய வெளிப்பாடு தான் இந்த சம்பவம்.